சிவராஜ் நடித்து வரும் ஜாக்சன் திரைப்படத்தில் சத்யராஜ் பேயாக நடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் சினிமாவில் இப்போது பேய் காலம் எனலாம். தொடர்ந்து பேய் படங்கள் வெளியாகி வெற்றி பெற்று வருகிறது. இந்த நம்பிக்கையில் புதிதாக பல பேய் படங்கள் தயாராகி வருகின்றன. அந்த வகையில் சிவராஜ் நடித்து வரும் ஜாக்சன் திரைப்படமும் பேய் படமாக உருவாகி வருகிறது. பர்மா படத்தை இயக்கிய தரணிதரன் இப்படத்தை இயக்குகிறார். நாய்கள் ஜாக்கிரதை படத்திற்கு பிறகு சிவராஜ் நடிக்கும் படம் இது. இப்படத்திற்காக 10 கிலோ எடை குறைந்துள்ளாராம் சிவராஜ். இந்தியாவின் முதல் சரித்திர பேய் படம் என்ற அறிவிப்போடு இப்படம் தயாராகி வருகிறது. ஸ்ரீ கிரீன் புரொடக்ஷன் சார்பில் MS சரவணன் மிக பிரம்மாண்டமாக இப்படத்தை தயாரித்து வருகிறார். கடந்த மாதம் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. இப்படத்தில் சிவராஜுக்கு ஜோடியாக பிந்து மாதவி நடிக்கிறார். இவர்கள் தவிர சத்யராஜ், கருணாகரன், நான்கடவுள் ராஜேந்திரன் ஆகியோரும் முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர். தமிழில் முதல் முறையாக ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி கெரி இப்படத்தின் மூலம் அறிமுகமாகிறார். ஹாலிவுட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற கஞ்சூரிங் படத்தின் ஒப்பனை தொழில்நுட்பம் இப்படத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இப்படத்தின் கதை, திரைக்கதை 1940 வெள்ளையர் ஆட்சி காலத்தில் நடப்பது போல் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே மிகுந்த பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமான அரங்குகள் அமைக்கப்பட்டு படப்பிடிப்பு நடந்து வருகிறது. இந்த நிலையில் இப்படத்தில் சத்யராஜ் பேய் வேடத்தில் நடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஆண் பேய்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த வரிசையில் சத்யராஜும் இணைந்துவிட்டார்.